வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க நண்பா. உங்களுடைய ஆதரவில் தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஃப்ரைடே ஸ்மாக்டவுனில் நடந்த ஒரு சில நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம ஃப்ரைடே ஸ்மாக்டவுன் பார்த்திங்கன்னா மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் கோலாகலமாக நடந்து முடிந்தது. இதில் பார்த்திங்கன்னா டாலோட்டாங்கா சோலாசிக் அவங்க டீமோடு வந்திருப்பாங்க. அடுத்து அலெக்ஸ்டார் பிளாக்கு, டேமியன் பிரீஸ்ட் அவங்களுக்கு ஒரு மேட்ச் இந்த ஸ்மாக்டவுனில் இருக்கும், அவங்களும் வந்திருப்பாங்க. முதலாக பார்த்தீங்கன்னா ஜான்சினா அவருடைய தீம் மியூசிக்கை போட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சுருக்கமாக ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை நான் இங்கே கீழே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள் நண்பா. அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சினா வந்து நான் ஓல்டு ஜான்சினாவாக இப்போ நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ கோடி ரோட்ஸ், நீ எதிர்பார்த்த ஓல்டு ஜான்சினா நான் வந்துட்டேன். ஸோ நம்ம சம்மர் ஸ்லாமில் வந்து ஓல்டு ஜான்சினா தான் உங்ககிட்ட மோதுவான். ஸோ அருமையாக இருக்கும் மேட்ச்சு, நீ எதுக்கும் தயாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜான்சினா வந்து கோடி ரோட்ஸில் பேசிக்கிட்டு இருப்பார். கோடி ரோட்ஸ், நான் 17வது முறையாக சாம்பியன் ஆகிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். உனக்கு தான் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும். ஏன்னா உன்னை எதிர்த்ததுனால தான் நான் வந்து இந்த 17வது முறை சாம்பியன் ஆகியிருந்தேன். அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பட் சம்மர் ஸ்லாமில் நீ எதிர்க்கிற மாதிரி இருக்காது, நான் ஓல்டு ஜான்சினாவாக தான் வந்திருக்கிறேன். ஸோ ஓல்டு ஜான்சினாவை நீ எப்படி பார்ப்பேன்னு தெரியும்ல, அந்த மாதிரி நீ அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் ஓல்டு ஜான்சினா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினாவை வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். ஸோ ஓல்டு ஜான்சினாவை நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே கோடி ரோட்ஸ் வந்து முடிச்சு விட்ருப்பார். ஜான்சினாவும் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட சேட் பண்ணுவாங்க. ஓல்டு ஜான்சினா வந்ததுனால அப்படியே ஆடியன்ஸை சப்போர்ட் கொடுப்பாங்க. கோடி ரோட்ஸும் பார்த்திங்கன்னா கிளம்பிடுவார். ஜான்சினா பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவரும் பார்த்திங்கன்னா கிளம்பிடுவார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனில் கியூலியா வெர்சஸ் ஜூலினா வாகா அவங்களுக்கு யூஎஸ் டைட்டில் ஒரு சாம்பியன் போய்கிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா கியூலியா பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஷாட் எல்லாமே போட்டு ஜூலினா வாகாவை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஜூலினா வாகாவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எல்லாருடைய ஷாட்டையும் போட்டுட்டு அவங்கள்ட்ட இருந்து தாக்கு பிடிச்சி அவங்களும் பார்த்திங்கன்னா டைட்டில் எடுக்கிறதுக்கு எந்தளவு முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கே நடக்காது. கியூலியா தான் பார்த்திங்கன்னா அவங்க ஃபினிஷிங் ஷாட்டை போட்டு அவங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. வெற்றி அடைஞ்சு அப்படியே ஆக்ரோஷமாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியேறுவாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு டேக் டீம் சாம்பியன் மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரிபிள் ஏ டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாக் டவுனுக்கு உள்ளே வந்திருப்பாங்க. அவங்கள எதிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் கர்ஸா அவங்க வந்து மோதிருப்பாங்க. புதுசாக வந்த இந்த ட்ரிபிள் ஏ டீம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஷாட்டெல்லாம் அந்த லாஸ் கர்ஸாவுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஆடியன்ஸ்லாம் பார்த்து நல்லாவே ரசிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த க்ரீன் கலரில் மாஸ்க் போட்டு அந்த குரக்கட்டையில் வாயில் வச்சுக்கிட்டு செமையாக அவர் வந்து பண்ணியிருப்பார். வித்தியாசமாக இருந்தது, நல்லா அருமையாக இருந்தது. பட் இவங்க பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கே லாஸ் கர்ஸா தான் அவங்களுடைய ஃபினிஷிங் ஷாட்டை வந்து போட்டு அவங்க டைட்டிலை வந்து தக்க வச்சுருப்பாங்க. பட் அவங்க அந்த ட்ரிபிள் ஏ டீம் வந்து புதுசாக வந்திருப்பாங்க, நல்லா அருமையாக இருந்திருக்கும் இந்த மேட்ச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுனில் டேமியன் பிரீஸ்ட் வந்து என்ட்ரி ஆகிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேமியன் பிரீஸ்ட் வெர்சஸ் அலிஸ்டார் பிளாக் வந்து மேட்ச் இருக்கும் பார்த்திங்களா. அதுக்காக பார்த்திங்கன்னா டேமியன் பிரீஸ்ட் வந்து நல்லா என்ட்ரி ஆகிறாரு. அது பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம அலிஸ்டார் பிளாக்கும் அவருடைய என்ட்ரன்ஸு வித்தியாசமான என்ட்ரன்ஸில் அவரும் அறிமுகமாகறாரு, உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகி கோவமாக தான் வர்றாரு. டேமியன் பிரீஸ்ட் அன்றைக்கி பயங்கரமாக அவனை போட்டு அடின்னு வெளுக்கணும் அப்படின்ற மாதிரி வர்றாரு. பட் அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கும். பார்த்திங்கன்னா 2 பேருமே மோதிக்கிடுவாங்க, ஆக்ரோஷமாக மோதிக்கிடுவாங்க. டேமியன் பிரீஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய ஷாட்டெல்லாம் போடுவார், அண்டர்டேக்கர் மாதிரி அந்த லைனில் போய் அடிப்பார் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் அடிப்பார். அலிஸ்டார் பிளாக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய ஷாட்டை போடுவார். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஷாட்டு போடுற டயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜை விட்டு கீழே போயிடுவாங்க. கீழே போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அலிஸ்டார் பிளாக் வந்து சேரை வச்சு டேமியன் பிரீஸ்ட்டை அடிச்சிருவார். அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே மேட்ச் வந்து கேன்சல் ஆயிரும். பட் அவர் அலிஸ்டார் பிளாக் அவருடைய கோவம் வந்து குறையாது. போட்டு பார்த்திங்கன்னா டேமியன் பிரீஸ்ட்டை வெளுன்னு வெளுத்திருப்பார். ஸ்டேஜிலெலாம் போட்டு அந்த படிக்கட்டு இருக்கும் பார்த்திங்களா, ஸ்டீல் படிக்கட்டு, அதில் போட்டு அடிச்சிருப்பார், சேரை வச்சு அடிச்சிருப்பார். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்க ரெஃப்ரி வந்து விலக்கி விடுவாங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அடங்க மாட்டார். அவருடைய ஃபைனல் ஷாட்டு அந்த இதை போட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க டேமியன் பிரீஸ்ட்டை ஒரு எத்தி கீழே சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியில் கிளம்புவார். டேமியன் பிரீஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா செமையான ஒரு இன்ஜுரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இந்த மேட்ச் வந்து போஸ்ட்போன் ஆகிருச்சு. அங்கே டேமியன் பிரீஸ்ட்டு தான் குவாலிஃபை ஆவார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம டிஃபினி வெர்சஸ் ஜாடி காரில் அவங்க வந்து சின்ன ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கோம். ஜாடி காரில் சொல்லுவாங்க, ஸோ இந்த சம்மர் ஸ்லாமில் பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் என்கிட்ட வந்துடும். ஸோ நீ வந்து உன் டைட்டிலை வந்து நீ வச்சுருக்க மாட்டேன், இந்த டைட்டில் என் கைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி போகும்.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ட்ரம்ப் அவங்க வந்து ஏதோ டிஸ்கஷன் போயிருப்பாங்க அடுத்த WWE அடுத்த வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இன்னும் வந்து WWE வந்து இன்னும் ஃபேமஸ் ஆக்குறதுக்கு மேம்படுத்துறதுக்கு ஏதோ டிஸ்கஷன் போயிருக்கும். அது அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம டாலாட்டாங்கா புதுசாக இதுதான் பார்த்தீங்கன்னா டாலாட்டாங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்கும். இதுதான் அவருக்கு இவ்வளோ நாள் வந்து WWE அறிமுகமாகிருப்பார். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. யார் கூட பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ கூட. மேட்ச் நல்லா சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கும் நண்பர்களே. டாலாட்டாங்காவை வந்து பார்த்தீங்கன்னா அசரவே மாட்டார். அடி வெளுவெலுன்னு வெளுத்துக்கிட்டு இருப்பார் நம்ம ஜிம்மி ஊசோ போட்டு. பட் ஜிம்மி ஊசோ தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பார்னு பார்த்துட்ருப்போம். பார்த்தீங்கன்னா அங்கே இடையில நம்ம சோலோ சிக்கா இருக்கார் பார்த்தீங்களா, இடையில வந்து மேட்சை கலைச்சி விட்ற மாதிரி பண்ணியிருப்பார். கலைச்சி விட்டு அங்கே டாலாட்டாங்கா தான் அவருடைய ஷாட்டை போட்டு வின் பண்ணியிருப்பார். சோலோ சிக்கா டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேஜில் ஜிம்மி ஊசோவை போட்டு அடிப்பாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்கப்பட்டு வந்து என்ட்ரி ஆகிடுவார். ஆக்சுவலாக அங்கே வந்து ஹெல்லின் செல் வந்து க்ளோஸாக இருக்கும். அப்போ போது தான் பார்த்திங்கன்னா அவர் உள்ளே வந்திருப்பார். சோலோ சிக்கா நீ சம்மர் ஸ்லாமில் சட்னி ஆயிடுவாடா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மிரட்டி விட்ருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ மேக்னட்ரியும் லோகன் பாலும் வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஜெல்லி ரோலை வந்து வெளியில் தாக்கிட்டு வந்திருப்பாங்க. பட் அந்த ஜெல்லி ரோலை தாக்குனது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சில டிஸ்கஷன்லாம் போய்கிட்டு இருக்கும். பட் அங்கே ஜெல்லி ரோல் வந்து ரேண்டி ஆடனை கூப்பிட்டு வந்துடுவார். வந்து ரேண்டி ஆடனும் நான் என்ன பார்ட்னரோட அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வெறித்தனமாக வருவார். வந்து இவங்களை பொலன்னு பொழக்கலான்ட்டு கோபமாக வருவார் நம்ம ரேண்டி ஆடன். பார்த்தீங்கன்னா அங்கே பேசக்கூட மாட்டாங்க ஸ்டேஜில். நம்ம ரேண்டி ஆடன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி செய்வார். ஆனால் அங்கே வந்து ஜென்ரல் மேனேஜர்லாம் தடுப்பார். அப்படி இருந்து அவங்க கேட்காம உள்ளே வந்து 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அங்கே செக்யூரிட்டி கார்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள விலக்கி விட்ருவாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க அடங்க மாட்டாங்க. 2 பேரும் மாறி ஃபைட் பண்ணிக்கிடுவாங்க. ரேண்டி ஆடன் வந்து அவருடைய பேச பார்த்தாலே உங்களை சம்மர் ஸ்லாமில் வச்சு செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருப்பாரு. லோகன் பாலும் வாங்கடா சம்மர் ஸ்லாமில் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பிரச்சனையை அங்கே ஒரு முடிவு கட்டி விடலாம் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க.